மணலை 10ஆம் வகுப்பு கணக்கு அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5ல் 8வது சம் பார்ப்போம்ப்பா. இதில் கொடுக்கப்பட்ட f(x), g(x), h(x) ஆகியவற்றை கொண்டு f காம்போ g காம்போ h = f காம்போ பிராக்கெட் g காம்போ h என காட்டுங்க அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் 2வது சம் பார்ப்போம். f(x) = x², g(x) = 2x மற்றும் h(x) = x + 4 இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சம் நாம் எடுத்து செய்வோம். பாருங்கள், இதில் நாம் f பிராக்கெட் f டாட் g டாட் h இதை ஃபஸ்ட்டு நம்ம செய்வோம். என்னதுன்னா f டாட் g பிராக்கெட் டாட் h. இது ஃபஸ்ட்டு f டாட் g செய்வோம்ப்பா. f dot g is equal to f dot g of x is equal to f of g of x என்னக்குன்னா நமக்கு 2x இருக்கு. அடுத்து f of x இல்லை பாருங்கள், f of x என்ன இருக்குது நமக்கு x ஸ்கொயர். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு 2x அதனுடைய அடுக்கு நமக்கு என்னமா கொண்டுக்கணும் ஸ்கொயர். அப்படி இது என்ன இதில் நாம் 4x ஸ்கொயர். இது யார் f டாட் g. அடுத்து f டாட் g bracket h. அப்புறம் f டாட் g bracket h of x. அப்புறம் f டாட் g என்ன வருது நமக்கு f of டாட் g அப்படியே போட்டுக்கோங்க. h of x நமக்கு பார்த்தோம்னா x + 4. அப்புறம் bracket x + 4. சரியா? இப்போ பாருங்கள் f டாட் g பாருங்கள், இங்கே என்ன இருக்குது நமக்கு 4x² இருக்கா. அப்புறம் இந்த ப்ராக்கெட் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், x இருக்கிறத போட போகிறோம். அப்புறம் 4 bracket x + 4 whole square. இந்த எப்படி எதுக்கலாம்னா a + b whole square ஃபார்முலா எழுதலாமாம்மா, a² + 2ab + b². அப்படின்னு எதுனோம்னா இது என்ன வருது நமக்கு 4 bracket x² + 2ab 2abன்னு என்ன வரும், இங்கே 4x இருக்குது, அந்த 2 பெருக்கும் போது 8x + 4 ஸ்கொயர் 16. இப்போ 4 கொண்டு போய் உள்ளே பெருக்கணும், 4x² + என்னாங்க 32x + 16 நாங்க 64. இது 1ன்னு வச்சுக்கலாம்ப்பா. என்ன கண்டுபிடிச்சிக்கோம் f டாட் g டாட் h. சரியாப்பா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா f டாட் g டாட் h இந்த ப்ராக்கெட். இதில் ஃபஸ்ட்டு நாம் g டாட் h கண்டுபிடிப்போம். g bracket h of x. சரியாப்பா? அப்போ நான் g bracket h of x என்ன இருக்குன்னா x + 4. அப்போ நான் அடுத்து g of x என்ன இருக்குது நமக்கு, g of xங்கிறது 2x. அப்போ நான் 2 bracket x பதினா x + 4. இப்போ 2 கொண்டு போய் உள்ளே பெருக்குவோம்ப்பா, 8x + 8. சரியாம்மா? அடுத்து இது யார் g டாட் h. அதுக்கடுத்து f டாட் g டாட் h. அப்படி பார்க்கும்போது நமக்கு f bracket g h of x வருமாப்பா, f bracket g டாட் x + 8. இப்போ f of x என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு x² இருக்குது. அப்போ நான் இது என்ன பண்ணுறோம், 8x + 8 whole square. இங்கே என்னென்ன இருக்குன்னா 8x கிடையாது, இங்கே என்ன வருது நமக்கு 2x. சரியாப்பா? 2x + 4 2 8. அப்படி இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது 2x + 8 whole square. 2x + 8 அதனுடைய அடுக்கு 2. இதை விரிச்சு என்ன வருது நமக்கு 4x² + 8 16. சரியாப்பா? 8 16 16 வருது நமக்கு 32x + 8 64. இதுக்கு என்னது 2. இப்போ நமக்கு என்ன நமக்கு இப்போ 1 2 நமக்கு சமமாக இருக்கா. அப்படின்னா இது நிரூபிக்கப்பட்டது. ஓகேவாம்மா?